இந்தியாவின் ஏவுகணை நாயகன், த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, ரொம்ப ஒரு எளிமையான மனிதர், சிம்பிள் மேன் அப்படின்னு சொல்லப்படுற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவங்கள பத்தின அவங்களோட லைஃப்ல நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 முக்கியமான ஃபேக்ட்ஸை பத்தி அந்த வீட்டில் சொல்ல போறேன். இந்த ஃபேக்ட்ஸ் எதுவுமே பெருசா ஒரு பாப்புலர் இல்லாத, நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நியூஸா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐயா அவங்க அவங்களோட எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாவே இருந்துச்சாம். ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஸ்கூல் டேஸ்ல நியூஸ் பேப்பர் எல்லா வீட்டுக்கும் போடுவாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். அப்படி நியூஸ் பேப்பர் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி அதுல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லா படிச்சிருவாங்களாம். அந்த நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பி அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பேப்பர் போட போவாங்களாம். அப்படி அவங்க பேப்பர் படிக்கிறப்ப அந்த டைம்ல அவங்க அவங்களோட அந்த ஆஹ், சின்ன பிள்ளையா அந்த அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் அதை பத்தின நியூஸ் அதிகமா வந்துகிட்டு இதெல்லாம் பத்தி படிக்க படிக்க அவங்களுக்கு ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஐயா அவங்களுக்கு ஒரு எய்மா இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதுக்கேத்த ப்ராசஸையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டெஸ்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 9th ரேங்க் வந்திருக்காங்க. ஆனா அந்த போஸ்டிங்க்கு தேவையானது மொத்தம் 8 பேர் தான். ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 8 வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க்ல அந்த ஃபைட்டர் பைலட்டுக்கான அந்த ஒரு வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாம். அப்படி மிஸ் பண்ணனாலதான் என்னமோ தெரியல, நம்ம அவரை மிஸ் பண்ணாம நமக்கு அவங்க கிடைச்சாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஐயா அவங்க ஒரு ஒரு பியூர் வெஜிடேரியன் மாதிரியான ஒரு ஆளாம். இதுல என்ன இருக்கு, வெஜிடேரியன் அப்படிங்கிறது அவங்க விருப்பம் தானே. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு ஒரு சேடான ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க பை பர்த் இவங்க ஒரு பக்கா நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா. இவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற டைம்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு, மெஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இருந்த அந்த டைம்ல இவங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல நிறைய மெனு இருக்குமா. அந்த மெனுக்கள்லயே ரொம்ப கம்மியான மெனு, அதாவது ரொம்ப கம்மியான ஃபீஸ் வரக்கூடிய மெனு அப்படின்னா அது வெஜிடேரியன் மெனு தானா. அதனால அந்த வெஜிடேரியன் மெனுவை பிக் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கும் பெருசா நம்ம சிரமம் கொடுக்க மாட்டோம்ல, வீட்டுல ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால நம்ம இந்த மெனுவை சூஸ் பண்ணோம்னா அவங்க ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி ஆகும்ல. அதனால அந்த வெஜிடேரியன் மெனுவை ஃபாலோ பண்ணி காலேஜ் டேஸ்ல வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணனாலதான் அவங்க அதுக்கப்புறமே வெஜிடேரியனையே கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு அதாவது பெருசா பிலாசபி மாதிரியான ஏதாவது பெரிய புக்கை படிச்சு அவங்க அதுக்கடுத்து சேஞ்ச் ஆகி அப்படிலாம் இல்லாம ஒரு சிம்பிளான ஒரு ஹேபிட் அது அவங்க லைஃப்ல பெரிய சேஞ்சை கொண்டு வந்தது. லைஃப் லாங் அதுக்கப்புறம் அவங்க வெஜிடேரியன் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூணாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ஆனப்ப கூட ரொம்ப எளிமையா இருந்தாரு அப்படிங்கிறாங்க. எளிமைனா என்னப்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கேரளால ராஜ்பவன்ல ஒரு மீட்டிங் மாதிரி பிரசிடென்டா இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவங்க கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிறப்ப அவங்களுக்கு 2 சீஃப் கெஸ்ட்டை நீங்க உங்க இந்த ஃபங்க்ஷன் நீங்க கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க போல. அப்போ அவங்க யார் 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, கேரளால அவங்க திருவனந்தபுரத்துல இருந்த டைம்ல அவருக்கு ரொம்ப பழக்கமா இருந்த 2 ஃப்ரெண்டான ஒரு நடைபாதையில செருப்பு தைக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியையும், ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு தொழிலாளியையும் 2 பேரையும் தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 2 பேர், அதாவது ஒரு பிரசிடென்ட் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க பெரிய விவிஐபியா இருப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்லாம ரொம்ப சாதாரண மனிதரை தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க எனக்கு தெரியும், அவங்க பதிலுமே ரொம்ப யதார்த்தமா தான் இருந்துச்சான். இது தான் சிம்பிளா இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கிடையாது. எனக்கு அவங்கள தான் தெரியும், எனக்கு அவங்க கூட தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதனால நான் அவங்களை கூப்பிட்டுக்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஒரு அந்த ஒரு இந்த இந்த விருந்து விருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் அது. அப்புறம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க முன்னாள் சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் தவிர்த்து, இந்த ராக்கெட் சயின்ஸ், இந்த சயின்ஸ் எல்லாம் தவிர்த்து வீணை வாசிக்கிறதுல அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டாம். ஃப்ரீ டைம்ல அவங்க வீணை வாசிப்பாங்களாம். அது மாதிரி அவங்க அவங்களோட அந்த அரசியல் மாளிகை இருக்கும்ல, கவர்மெண்ட் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த குவார்டர்ஸ் மாதிரி, அதுல டிவி எதுவுமே கிடையாதான். ரொம்ப கம்மியான புக்ஸ் இருக்குமா, ஒரு வீணை இருக்குமா, ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா, அது போக புக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குமா. ஃப்ரீ டைம்ல அந்த வீணையை வாசிக்கிறதா, அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிறதா அவங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அந்த மாதிரி அவங்க வச்சிருந்தாங்களாம். அது போக பாடல்கள் எழுதுவாங்களாம்.
பாடல்கள் வந்து அவங்க எழுதுவாங்க. கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. மியூசிக்லயும் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ அ அவங்க ஐயா அவங்க வந்து குழந்தைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அ ஏதாவது ஒரு 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 ஃபங்ஷன் போறாங்க அப்படின்னா, குழந்தைகள்ட்ட போய் பேசுறது அப்படிங்கிறத வாடிக்கையா வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குழந்தைகள் மேல மட்டும் இல்லாம, சின்ன சின்ன பறவைகள் மேல அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்களாம். அது என்ன அப்படின்னா, 1992ல டிஆர்டிஓவோட செக்ரட்டரியா அவங்க இருந்தாங்களாம். அ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரியா அவங்க இருந்த டைம்ல, அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆபீஸோட செக்யூரிட்டிய வந்து ஹை பண்றதுக்காக வால் இருக்கிற சுவரு அந்த சுத்தி இருக்கிற சுவர்ல வந்து நம்ம கண்ணாடி கிளாஸை உடைச்சு நம்ம அந்த இடத்துல மேல போட்டு வைக்கணும். எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த வீடுகள்ல வந்து திருடன் யார் ஏறி குதிக்காம இருக்கிறதுக்கு அந்த செவத்துக்கு மேல கண்ணாடி கிளாஸை உடைச்சு உடைச்சு அதில் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இவங்க இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஏன் அப்படிங்கிறப்ப, அதாவது இப்ப கண்ணாடி கிளாஸ் நீங்க போட்டு வைக்கிறது திருடன் யாரும் உள்ள வந்துடக்கூடாது, பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அதுல வந்து ஏதாவது ஒரு பறவை நிக்குது, ஏதாவது ஒரு பேட்ஸ் வந்து அதுல நிக்குது இது பண்ணுது அப்படின்னா, அது உடம்புல அது கிழிச்சு அதுக்கு ஏதாவது காயத்தை ஏற்படுத்திடும். அதனால அது வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நமக்கு இந்த இதனாலதான் நம்ம செக்யூரிட்டி கூட போகுது அப்படின்லாம் இல்ல, வேண்டாம். பறவைகளுக்கு கொஞ்சமாவது பாதுகாப்பு இருக்கட்டும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு 5 இன்ஃபர்மேஷன் நியூஸை படிக்கிறப்பவே பெருசா நம்ம யாருக்குமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. அப்துல் கலாம் ஐயா அவங்க வந்து ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, நியூஸ் பேப்பர் போட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நார்மலா அவங்கள பத்தி நமக்கு அவங்க அப்துல் கலாம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கண்ணால மைண்டுக்கு வந்துடும். இதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சில சில இன்டர்வியூலயுமே அவங்க சொல்றாங்க, என் ஃப்ரீ டைம்ல நான் வீணை வாசிப்பேன், எனக்கு கொஞ்சம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, டிவி பார்க்குற பழக்கம் பெருசா எனக்கு கிடையாது, புக்ஸ் புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்றத வச்சு ஒரு கம்பேர் பண்ணி தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் நான் படிச்சிருந்தேன், இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.